சுரைக்காயை வச்சு ஒரு மசாலா குழம்பு செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம், சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 லவங்கம் இதெல்லாம் சேர்த்து ஒரு தக்காளி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். சுரைக்காயை தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானது ஒரு சீரகம், கடுகு, கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கிறேன். இப்போ தக்காளி 2 தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா தக்காளி மசிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நான் வெட்டி வச்சுருக்க சுரைக்காயை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். சுரைக்காயை வதக்கி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு குழம்புக்கு காரத்துக்காக மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் கூட தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு 2 விசில் வச்சு ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி சோப் பண்ண குழம்பு ரெடி.